38வது கேள்வி. ஒரு பெரிய குறுக்குவெட்டு பரப்போடு உள்ள ஒரு நீர்த்தாங்கி உயரம் HI உடைய ஓர் ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. தாங்கியின் அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரத்தில் இருந்து வெளியேறும் ஒரு கிடை நீர் அருவி உருவில் காட்டப்பட்டுள்ளவர் தாங்கியின் ஒரு விளிம்பில் இருந்து ஒரு கிடைத்தூரம் Dயில் நிலத்தில் படுகின்றது. தாங்கியில் உள்ள நீரின் உயரம் யார்? உயரங்கள் தந்திருக்கிறாங்க. அப்புறம் என்னது, இதில் வெளியே போகுது என்று அந்த ஒரு வேகத்தோட போனால் தானே, இங்கே ஒரு வேகம் இருந்தால் தானே பெரிய இயக்கம் நடக்கும். அப்போ இங்கே ஒரு வேகம் இருக்குன்னு தந்திருக்கு, ஒரு திரவம் ஒன்று தந்திருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன தெரியணும், இதில் வேணொலியின் தத்துவம் யூஸ் ஆக போகுதுன்றது தெரியும். முதல்ல என்ன செய்யும், அந்த வேணொலியின் தத்துவத்தை யூஸ் பண்ணி பார்ப்போம். வேணொலியின் தத்துவம் யூஸ் பண்ணால் இந்த இப்படி போகிற ஒரு அறிவு கோட்டுக்கு யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இங்கே வெளியே வர கிடைவேகம் V என்று வைக்கும் இல்லையா? கிடைவேகம் V என்று வைக்கும். உங்கள்கிட்ட கேட்கறது என்னது, உங்கள்கிட்ட கேட்கறது தாங்கிலோ நீர் இந்த Y என்னன்னு கேட்குறான். Y என்னன்னு கேட்குறான். முதல்ல நாங்கள் வேணொலியின் தத்துவம் போடுவோம். இந்த மட்டத்தை இந்த இடத்துக்கும் நாங்கள் பாவிக்க போகிறோம். என்னது, சமன்பாடை பாவிக்க போகிறோம். அப்போ நாங்கள் ரெண்டும் இந்த கிடைமட்டத்துக்கு மேலே இருக்கிறதால இந்த கிடைமட்டத்தை நாங்கள் மாற்றேற்ற புள்ளியாக நாங்கள் எடுத்துப்போம். இதிலிருந்து அளக்கிற உயரங்களுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். சரியா? வேணொலியின் தத்துவப்படி என்னது, வேணொலியின் தத்துவம் அமுக்கம் E + ρgh சக ρv² K என்று வேணொலியின் தத்துவம் சொல்லுது. அப்போ அதன்படி இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல என்னது அமுக்கம், வழி அமுக்கம் சக ρgh. இந்த y உயரம் இருக்குது. அப்போ என்ன வரும், இந்த y உயரம் இருக்கிறதால ஒரு ρgh வரும். அப்போ அதை நாங்கள் எழுதலாம் ρg y என்று எழுதுவோம். இங்கே இருக்கிற பாய்க்கு எந்த வேகமும் இல்லை, அதாவது இந்த பாய் இறங்குற வேகம் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போ இந்த வேகம் இல்லை, அப்போ இயக்க சக்தி இல்லைன்னு எடுப்போம். அடுத்த பக்கம் இந்த இடத்துல வெளியே அமுக்கம் பை ஆக, இங்கே உயரம் இல்லை, y = 0. இங்கே இருக்கிற வேகம் B. அப்போ ρgh இருக்காது, ½ ρv². நீரியல் அழுத்த சக்தி இருக்காது, நீரியல் இயக்க சக்தி இருக்கும், ρv² இருக்கும். இங்காலையும் பாய் அங்காலையும் பாய் ரெண்டும் கட்டுப்படும். இப்போ ρg y = ½ ρv². ரெண்டு பக்கம் சமம், அதனால் கட்டுப்படும். எனவே v² என்னது, v² = 2gy அண்டு வரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வெளியேற திரவத்துக்கு நாங்கள் ஈக்குவேஷன் போடப்போம். அதுக்கு முதல்ல கீழ் நோக்கி S = ut + ½ at² என்ற ஈக்குவேஷனை போட்டோம்னா, கீழ் நோக்கி எவ்வளோ தூரம் போக போகுது, h உயரத்துக்கு, h ஆழத்துக்கு போக போகுது. கீழ் நோக்கி ஆரம்ப வேகம் இல்லை, ஏன்னா கிடைவேகம் இருக்கிறதால அதில் 90% கூர் 0. எனவே ஆரம்ப வேகம் 0 சக அரை கீழ் நோக்கி G என்ற ஆறுமுடுதல் இருக்கும், T² என்ற நேரத்தில் போகும். எனவே T² = 2h/g. இன்னொரு சமன்பாட்டும் போட்டு பார்ப்போம். இந்த டிஐ விடையில மாதிரி D இருக்குது தானே. அப்போ இந்த டிஐயும் சம்மந்தப்படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்கணும்னா நாங்கள் கிடையாக இயங்கின தூரத்தை பற்றி எடுத்தோம்னா, S = ut ஆறுமுடுகள் கிடையாக பெரிய இயக்கத்தில் கிடையான ஆறுமுடுகள் இல்லை, கிடையான ஆறுமுடுகள் 0. எனவே வேகம் கிடையாக மாறுறது தானே. அதன்படி அங்கால ½ at² ஏக்கி 0 தான் வரும். எனவே இந்த
இந்த கோவையை நாங்கள் இந்த சாம்பாட்டிலேருந்து நீக்கிட்டு நேரடியாகவே எழுதலாம். இயங்குகிற தூரம் டி, ஆரம்ப வேகம் இல்லாட்டி இருக்கிற வேகம் v, நேரம் t. இப்போ டீயை நாங்கள் எழுதலாம் d/v என்று எழுதலாம். டீயை d/v என்று எழுதலாம். இங்கேயும் t² இருக்குது, இங்கே v² இருக்குது, இங்கே t இருக்குது, v இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் வர்க்கம் எடுத்தோம்னா d² v² வரும். இங்கே எழுதுகிறேன் t² சமன் d² v². t வர்க்கம் 2h/g, 2h/g சமன் d வர்க்கத்தின் கீழ் v வர்க்கம் சமன் 2g/, 2g/. இங்கேயும் ஒரு g இருக்குது, இங்கேயும் ஒரு g இருக்குது, வெட்டுப்படும். எங்களுக்கு கேட்டது y. இதை சுருக்கணும்னா y சமன் வரும், y சமன் d²/4h என்று வரும். இதுதான் ஆன்சர் 3. ஆன்சர் 3 என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.